வணக்கம். நாளேடுகளில் இன்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றும் நாளேடுகளில் பல செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் விரிவாக கவனம் செலுத்தப் போகின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 20 வியாழக்கிழமை. புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுதும் இனி ஒரு பொழுதாக மலர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். இன்று பத்திரிகைகளில் பெரும்பாலான பல செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக அரசாங்கம், அதாவது அமைச்சர் நலிந்த ஜாதீச ஒரு அறிவித்தலை மீண்டும் விடுத்திருக்கின்றார். நாட்டில் இனவாதத்திற்கு இடமில்லை, இனவாதத்தை ஒழிப்பதற்காகவே அல்லது இனவாதத்தை ஓரம் கட்டியே இந்த அரசாங்கம், புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆகவே இனிவரும் காலங்களில் இனவாதத்துக்கு எந்த வகையிலும் இடமில்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். கல்முனை வைத்தியசாலையின் சீருடை விவகாரத்தை சிலர் இனவாதமாக கையாள முற்படுகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது தொடர்பான செய்திகள் பிரதானமாக இடம் பிடித்திருக்கின்றன. அதேபோல இந்தியாவில் வசிக்கும் இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதற்கு காணப்படும் சிக்கல்களை முறையாக நீக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கின்றது. வடக்கு மக்களின் காணிகளை உரியவர்களிடம் கையளிங்கள் என எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அது தொடர்பான செய்திகளும் வெளியாகியிருக்கின்றது. குறிப்பாக இந்த செம்மணி விவகாரம் இப்பொழுது சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் கனேடிய குழு ஒன்று செம்மணிக்கு விஜயம் செய்திருக்கின்றது. என்றாலும் அங்கு அது செல்வதற்கு அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான செய்திகளும் இருக்கின்றன. அதேபோல செம்மணி புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. அடுத்த கட்ட அகழ்வுக்கான திகதி அக்டோபர் மாதம் 14ஆம் திகதி அறிவிக்கப்படும் என்ற செய்திகளும் வெளியாகியிருக்கின்றன. அதேபோல கொழும்பில் உள்ள காணிகளின் பெறுமதி அதிகரித்திருப்பதாக மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு பல செய்திகள் இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியிருக்கின்றன. அவை குறித்து இனி விரிவாக கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய தினகரன் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. கல்முனை வைத்தியசாலை சீருடை விவகாரம், இனவாதிகள் கால்பந்தாட ஒருபொழுதும் இடமளியோம், நடைமுறை சுற்றறிக்கைக்கு அமையவே சீருடை, பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு, இனவாதத்தை தோற்கடித்து எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது, திருத்துவதெனில் பாராளுமன்றில் விரிவான கலந்துரையாடல் அவசியம். இவ்வாறு அமைச்சர் நலிந்த ஜாதீச கூறுகின்ற விடயம் இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கின்றது. கல்முனை வைத்தியசாலை சீருடை விவகாரத்தை காட்பந்தாக பயன்படுத்த இனவாதிகளுக்கு ஒருபொழுதும் இடமளிக்கப் போவதில்லை என சுகாதார ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாதீச பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இத்தகைய பிரச்சினைகளுக்கு பொது இணக்கப்பாட்டுடன் தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அனைவரும் பொறுப்புடனும் சிறந்த முறையிலும் செயல்பட வேண்டும் என்றும், சமூக வலைத்தளங்களிலோ அல்லது வெளியில் தேர்தலை இலக்காக கொண்டு முன்னெடுக்கும் விடயங்களையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தின் போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் எம்பி நிசாம் காரியப்பர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இனவாதத்திற்கு நாட்டில் ஒருபொழுதும் இடமில்லை என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. அதேபோல நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வாத பிரதிவாதங்களின் போது பல்வேறு விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு விடயத்தை தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள இலங்கையர்கள் மீண்டும் நாடு திரும்புவதற்கு காணப்பட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பான செய்திகளும் பல பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்றன. தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதிலுள்ள சிக்கல்களை நீக்க நடவடிக்கை, சபையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் நாடு திரும்ப விரும்பினால் இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரகமூடாக உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியேறவர்கள் மீண்டும் நாடு திரும்புகையில் எதிர்கொள்ள நேரிடும் தடைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளதையும் சுட்டிக்காட்டிய அமைச்சர் இதற்கமைவான செயல்பாடுகளை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் ராசமாணிக்கம் சாணக்கியன் எழுப்பிய நிலையற்கட்டளையின் கீழான கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் ராசமாணிக்கம் சாணக்கியன் எழுப்பிய கேள்வியையும் இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியிட்டிருக்கின்றது. நாடு திரும்பும் அகதிகளின் பிரச்சினைகளை ஒரே பொறிமுறையில் தீர்க்க வேண்டும், ஒருங்கிணைந்த மீள்வருகை மறுவாழ்வு அலகு அவசியம் என்று சாணக்கியன் தெரிவித்த விடயமும் இன்றைய தினகரன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் தலைப்புச் செய்தியாக இடப்பட்டிருக்கின்றது.
இந்தியாவிலிருந்து நாடு திரும்பும் இலங்கை அகதிகளின் பிரச்சினைகளை ஒரே பொறிமுறையில் நீக்குவதற்கு வடக்கு கிழக்கு ஒருங்கிணைந்த மீள்வருகை மற்றும் மறுவாழ்வு அலகு ஒன்றை நிறுவ வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று நிலையற்கட்டளையின் விசேட கூற்றொன்றை முன்வைத்து அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் பல்வேறு விடயங்களையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்தியாவில் பல்வேறு ஆவணங்கள் இல்லாமல் பலர் இது தமிழகத்தில் தங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் நாடு திரும்புவதில் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஆகவே அவர்களை நாடு திரும்பும் பொழுது அந்த சிக்கல்களை நீக்குவதற்கு முறையான பொறிமுறை ஒன்று அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. அதேபோல வடக்கு மக்களின் காணி விவகாரம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் தெரிவித்த விடயம் இன்றைய தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. வடக்கில் மக்களின் காணிகளை உரியோரிடம் ஒப்படைக்கவும் சபையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச என்ற தலைப்பில் அந்த செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. வடக்கில் நிலவும் காணி பிரச்சினைக்கு உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற நிதி சட்டத்தின் கீழான சிரமவாசனா நிதியத்தின் கலைதல் தொடர்பான சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த வலியுறுத்தலை விடுத்திருக்கின்றார். காணி பிரச்சினை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. ஆகவே அதற்கு தீர்வு காணும் வகையில் வடக்கில் உள்ள காணிகளை, பொதுமக்களின் காணிகளை உடனடியாக அவர்களிடமே கையளிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. அதேபோல புகைப்படத்துடனான ஒரு செய்தி சபாநாயகரிடம் கோரிக்கை கடிதம் கையளிப்பு என்ற தலைப்பில் வெளியாகி இருக்கின்றது. கொரோனா காலத்தில் எரிக்கப்பட்ட முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் தொடர்பான பிரேரணையை பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் உள்வாங்கி ஆராயுமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் நேற்று கோரிக்கை கடிதம் கையளிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களான இம்ரான் மஹ்ரூப், முஜிபுர் ரஹ்மான், காதர் மஸ்தான், அதேபோல MS உதுமாலெபை மற்றும் அப்துல் வாசித் ஆகியோர் இணைந்து இதனை கையளித்தார்கள் என்று புகைப்படத்துடனான அந்த செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது. அதேபோல வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். வீரகேசரி பத்திரிகையிலும் பல செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைகிறது. இராணுவ உளவுத்துறை குறிப்பேடு CIDயிடம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விவகாரத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவிப்பு என்பதுதான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பிலான முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகளில் இலங்கை இராணுவத்தின் வவுணத்தீவு இராணுவ உளவுத்துறை பிரிவிலிருந்து புலனாய்வு தகவல்கள் அடங்கிய ஒரு குறிப்பேட்டை கைப்பற்றியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருக்கின்றது. கோட்டை நீதவான் பசன் அமரசேனவின் முன்னிலையில் இந்த விவகாரம் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுத்து வரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட பிரிவினர் கைப்பற்றப்பட்ட புலனாய்வு தகவல் குறிப்பேட்டை பொறுப்பாளராக இருந்த லெப்டினன்ட் கேர்னலிடமிருந்து ஒரு வாக்குமூலத்தை பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதவானுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். குறித்த புலனாய்வு தகவல் குறிப்பேட்டின் உள்ளடக்கம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் விசாரணைகள் நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த வழக்கு தொடர்பான பொய்யான அறிக்கைகளை வெளியிட்டதாகவும் நீதிமன்றத்தை அவமதித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜயவீர, முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் முன்னாள் செயலாளர் சுகீஸ்வர பண்டார, முஸ்லிம் ஸ்ரீலங்கா மகஜன கட்சியின் தலைவர் அசங்க நவரத்ன மற்றும் விரிவுரையாளர் மஹிந்த பத்ரன ஆகியோரின் கருத்துக்கள் அடங்கிய இருவெட்டுக்களும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தி. ஊழல் தடுப்பு சட்டம் இலக்கம் 9/2023 திருத்தம் செய்வதற்கான ஊழல் தடுப்பு திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஊழல் தடுப்பு சட்டம் இலக்கம் 9/2023 திருத்தங்களை மேற்கொள்வதற்காக ஊழல் தடுப்பு திருத்த சட்டமூலத்தை பாராளுமன்ற பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய நேற்று புதன்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்றார். தற்போதுள்ள ஊழல் தடுப்பு சட்டத்தின் செயற்திறனை மேலும் வலுப்படுத்துவதுடன் முன்னர் காணப்பட்ட குறைபாடுகள் மற்றும் நடைமுறை சிக்கல்களை நீக்கும் நோக்கில் இந்த திருத்த சட்டம் மூலம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பிரதமரினால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி
பொது அதிகாரி என்ற சட்டபூர்வ வரையிலிருந்து மாற்றங்களை மேற்கொள்ளவும் அரசுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் அரசின் உரிமை பங்குகளுக்கான வரம்பை குறைத்து 50% நிர்ணயிக்க முன்மொழியப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. பழைய சட்டமூலங்களில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதினால் அதனை நடைமுறை சாத்தியமாக்கும் வகையில் இவ்வாறான திருத்த சட்டங்கள் சமர்ப்பிக்கப்படுவதாக பிரதமர் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோல சட்டத்தரணிகள் சங்கம் இன்று பாராளுமன்றத்திற்கு வருகை, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தகவல் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது. 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் நியமிக்கப்படாமை தொடர்பில் கலந்துரையாட இன்று வியாழக்கிழமை சட்டத்தரணிகள் சங்கத்தினர் பாராளுமன்றத்திற்கு வருகை தர உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றுகையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோல இன்றைய தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதானமாக செம்மணி விவகாரம் தொடர்பிலான பல செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பிரதான தலைப்புச் செய்தியும் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றது. உலகின் கவனத்தை திருப்பி வரும் செம்மணியை பார்வையிட கனடா குழுவுக்கு தடை, அரசாங்கம் அனுமதி வழங்காததால் செம்மணிக்கு வந்த குழு திரும்பிச் சென்றது என்ற தலைப்பில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட கனடா நாட்டின் தூதுக்குழுவிற்கு அரசாங்கம் அனுமதி வழங்காமையால் தூதுக்குழு செம்மணி பகுதிக்கு விஜயம் செய்து திரும்பிச் சென்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. நேற்று புதன்கிழமை மதியம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. நேற்றைய தினம் கனேடிய குழு ஒன்று செம்மணி விவகாரத்தை பார்வையிடுவதற்காக அந்த பகுதிக்கு சென்றிருந்த பொழுதிலும் அரசாங்கம் அனுமதி மறுத்ததால் அவர்கள் திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோல செம்மணி புதைகுழி அகழ்வு நிறைவு அடுத்த திகதி குறித்து அக்டோபர் 14 முடிவு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைகுழியாக அடையாளப்படுத்தப்பட்ட செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் அகழ்வு பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவவின் அறிக்கையில் உள்ளிட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான தீர்மானம் எடுக்கப்படும் என சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்திருக்கின்றார். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் அகழ்வு பணிகள் முழுமையாக நிறைவுற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே சட்டத்தரணி VS நிரஞ்சன் இதனை தெரிவித்திருக்கின்றார். செம்மணி புதைகுழி அகழ்வின் 3ஆம் கட்டங்கள் நடைபெற்றது. முதலாம் கட்டத்தில் 9 நாட்களும், 2ஆம் கட்டத்தில் 45 நாட்களும், 3ஆம் கட்டத்தில் 54 நாட்களும் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த 3 கட்ட அகழ்வு பணிகளின் பொழுதும் மொத்தமாக 500க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த எலும்புக்கூடு குழிகள் மதிலையும் தாண்டி செல்வதால் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளுக்கு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுக்கப்படவிருப்பதாகவும் சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. செம்மணி தொடர்பிலான பல செய்திகளும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல மற்றொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் நள்ளிரவில் லொரிகளில் கொண்டுவரப்பட்டு நெடுங்கேணி பகுதியில் இறக்கப்பட்ட யானைகள் தமிழ் மக்களை விரட்டும் முயற்சியா என கேள்வி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. தமிழ் மக்களை அச்சுறுத்துவதற்காக இவ்வாறு யானைகள் இறக்கப்பட்டதா என்று கேள்வி எழுப்பப்பட்டதான செய்தியாக அது அமைந்திருக்கின்றது. வவுனியா வடக்கு நெடுங்கேணி குளவிச்சுட்டான் கிராமத்திற்கு செல்லும் குறிச்சுட்டுக்குளம் சந்தியில் பெரிய லொரிகளில் நள்ளிரவு நேரத்தில் கொண்டுவரப்பட்ட யானைகள் இறக்கிவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படும் சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதுடன் இது இந்த பிரதேசங்களில் தமிழ் மக்களை விரட்டும் நோக்கம் கொண்டது எனவும் பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றார்கள் என்று அந்த செய்தி தொடர்கிறது. நெடுங்கேணி பகுதியில் நள்ளிரவில் பெரிய பெரிய லொரிகளில் அதிகளவிலான யானைகள் அங்கு கொண்டு வந்து இறக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இது தமிழ் மக்களை அங்கிருந்து விரட்டும் முயற்சியாக இருக்கலாம் என்று பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோல இன்றைய தமிழன் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். தமிழன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. 22வது திருத்தத்திற்கு எதிராக 9 மனுக்கள் இதுவரை தாக்கல், சர்வஜன வாக்கெடுப்புக்கு உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்தும் வலியுறுத்து என்ற தலைப்பில் அந்த செய்தி இன்றைய தமிழன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்தை சவாலுக்குட்படுத்தி நேற்று வரை
உயர் நீதிமன்றத்தில் 9 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில உள்ளிட்ட குழுவினரால் உயர் நீதிமன்றத்தில் மேலும் சில மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன என்று அந்த செய்தி தொடர்கிறது. இந்த விவகாரத்தில் சர்வஜன வாக்கெடுப்புக்கு உயர் நீதிமன்றத்தை வலியுறுத்துவதற்காக இவ்வாறு அதிகளவிலான மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோல பிரதமருடைய புகைப்படத்துடனான ஒரு செய்தி தமிழன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகியிருக்கின்றது. புள்ளி அடிப்படையிலேயே உறுப்பினர்கள் நியமனம், எல்லை நிர்ணய குழு, முஸ்லிம் பிரதிநிதித்துவம் குறித்து பிரதமர் விளக்கம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி தமிழன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்றது. எல்லை நிர்ணய ஆணைக்குழுவிற்கு தொழில்நுட்ப மற்றும் துறைசார் தகமை மற்றும் தெரிவுக்கான புள்ளி அடிப்படையிலேயே உறுப்பினர்கள் 3 நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் பாராளுமன்ற நிலையற் கட்டளையின் கீழ் உரையாற்றும் பொழுது பிரதமர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். புள்ளிகளின் அடிப்படையிலேயே அதற்கான உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் விளக்கம் தந்திருக்கின்றார் என்றும் அந்த செய்தி இன்றைய தமிழன் பத்திரிகையில் வெளியாகியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் ஆங்கில பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. எதிர்க்கட்சியின் முக்கிய பல செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இவ்வாறு பொருளாதார அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். சில விடயங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு பொருளாதாரத்தை அளவிட முடியாது என பொருளாதார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். கையிருப்பை மட்டுமே பொருளாதாரத்தை அளவிடுவதற்கான அளவுகோல் அல்ல என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். செலவீனங்களுக்கு மத்தியில் 6.6 பில்லியன் அமெரிக்க டாலர் கையிருப்பில் இருப்பதாகவும் உபத்தலைப்பு தொடர்கிறது. 2030 வரை கடனை செலுத்துவதற்கான திட்டம் அரசாங்கத்திடம் இருக்கின்றது. அதேபோல முக்கியமான ஒரு விடயம் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். சிரமவாசனா நிதியம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். ஒரு நாட்டின் கையிருப்பு மட்டுமே அதன் பொருளாதாரத்தை அளவிடுவதற்கான அளவுகோல் அல்ல என்று தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். 2023 வாகன இறக்குமதிக்கான மதிப்பீடுகள் இல்லாத போதிலும் பொருளாதார நடவடிக்கைகளுக்காக நிதி விடுவித்ததன் காரணமாக தற்போது வரை 3.5 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்று அந்த செய்தி டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான தலைப்பாக வெளியாகியிருக்கின்றது. அதேபோல மற்றொரு செய்தி, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த விடயமும் இன்றைய டெய்லி நியூஸ் பத்திரிகையில் பிரதான முதல் பக்கத்தில் வெளியாகியிருக்கின்றது. 2028க்குள் கையிருப்பு 15 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இல்லாவிட்டால் நாடு மீண்டும் பேரழிவுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என ரணில் எச்சரிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது. 2028ஆம் ஆண்டுக்குள் இலங்கை தமது அந்நிய செலாவணி கையிருப்பை சுமார் 15 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்தாவிட்டால் நாடு மீண்டும் ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சேமலாபிட்டியவின் ஒரு நிகழ்வில் பங்கேற்ற பொழுது ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் என்று அந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது. எல்னினோ காலநிலை தொடர்பிலான ஒரு செய்தி புகைப்படத்துடன் வெளியாகியிருக்கின்றது. எல்னினோ தாக்கம் தொடர்பில் வறட்சியான காலநிலை நாட்டில் நிலவுகிறது. இதனால் பல்வேறு நீர்நிலைகளிலும் நீர்மட்டம் குறைந்து வருவதான தலைப்பாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. எல்னினோ காலநிலை மாற்றத்தினால் வறண்ட காலநிலை என்று அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. எல்னினோ காலநிலையால் ஏற்பட்டுள்ள முன்னெப்போதுமில்லாத வறட்சியான காலநிலை காரணமாக அனுராதபுரம் பகுதியிலுள்ள சில நீர்ப்பாசன குளங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்று புகைப்படத்துடன் அந்த செய்தி இன்றைய டெய்லி நியூஸ் பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்றது. அதேபோல் மற்றொரு செய்தி, தெஹிவலை மிருக காட்சி சாலையில் உள்ள ஒரு வயதான ஒட்டக சிவிங்கி உயிரிழந்திருப்பதான ஒரு செய்தியும் இன்றைய டெய்லி நியூஸ் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகியிருக்கின்றது. தெஹிவேலை உயிரியல் பூங்காவில் இருந்த வயதான ஒட்டக சிவிங்கி உயிரிழப்பு என்று அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. தெஹிவேலை உயிரியல் பூங்காவில் வயதான பெண் ஒட்டக சிவிங்கி ஒன்று செவ்வாய்க்கிழமை இரவு உயிரிழந்திருப்பதாக தேசிய விலங்கியல் பூங்கா திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இறக்கும்போது அந்த ஒட்டக சிவிங்கிக்கு சுமார் 30 வயதாக இருக்கின்றது. காடுகள் ஒட்டக சிவிங்கி பொதுவாக 20 முதல் 25 ஆண்டுகள் வரை மட்டுமே வாழும் நிலையில் பராமரிப்பில் இருந்ததால் இந்த ஒட்டக சிவிங்கி 30 வருடங்கள் வரை உயிர் வாழ்ந்திருப்பதாகவும் தெஹிவலை மிருக காட்சி சாலை தெரிவித்திருக்கின்றது என்று அந்த செய்தி தொடர்கிறது. அதேபோல இன்றைய த ஐலண்ட் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். ஐலண்ட் பத்திரிகையிலும் பல செய்திகள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக முக்கியமான ஒரு செய்தி, கொழும்பு மாவட்டத்தில் உள்ள காணிகள் நிலங்களின் பெறுமதிகள் அதிகரித்திருக்கின்றன என்ற ஒரு செய்தி த ஐலண்ட் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது.
இந்த அதிகரிப்பு 2026ஆம் ஆண்டு பல்வேறு மட்டங்களில் காணப்படுவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இலங்கை மத்திய வங்கியின் கூற்றின்படி 2026ஆம் ஆண்டின் முதல் பாதியில் கொழும்பு மாவட்டத்தில் நிலத்தின் மதிப்பு மிதமான வேகத்தில் உயர்வடைந்திருக்கின்றது. ஒட்டுமொத்த காணி மதிப்பீட்டு குறியீட்டின்படி ஆண்டுக்கு 5.9% இது அதிகரித்திருக்கின்றது. இதிலும் குறிப்பாக குடியிருப்பு நிலங்களின் மதிப்பு அதிகபட்சமாக 6.7% உயர்ந்திருக்கின்றது. வணிக நிலங்களின் பெறுமதி 5.7ஆகவும் மற்றும் தொழில் நிலங்களின் பெறுமதி 5.2% அதிகரித்திருப்பதாக மத்திய வங்கியின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது என்று அந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது. அதேபோல ஏஆர் ரஹ்மான் தமிழ் ஐடியல் என்ற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சியை அறிமுகம் செய்திருக்கின்றார் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி தி ஐலண்ட் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது. தமிழகத்தில் உள்ள சிறந்த குரல்களை அடையாளம் காண்பது இதன் நோக்கம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்று தமிழ் ஐடல் என்ற புதிய பாடல் திறமை தேடல் ரியாலிட்டி ஷோ ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள மிகச்சிறந்த பாடல்கள் அல்லது மிகச்சிறந்த குரல்களை கண்டுபிடிப்பது இனங்காணுவதே முக்கிய நோக்கம் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இந்திய தி ஐலண்ட் பத்திரிகையில். அதே போல மற்றொரு செய்தி, வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள எச்சரிக்கை விடுக்கும் சுகாதார அமைச்சு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. வெப்ப காலநிலை தொடர்பில் பல்வேறு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த வெப்ப காலநிலையிலிருந்து பொதுமக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை வலியுறுத்தி சுகாதார அமைச்சு அறிவுறுத்தலை விடுத்திருக்கின்றது. நாட்டில் நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக நேரடி சூரிய ஒளியில் நீண்ட நேரம் நிற்பதை தவிர்க்குமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இது தொடர்பாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. வெப்ப காலநிலையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. நீண்ட நேரம் வெயில்களில் இருக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதேபோல குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள் இந்த காலநிலை தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சு வலியுறுத்தல் விடுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அதேபோல இன்றைய சிங்கள பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. எதிர்க்கட்சியின் முக்கிய தலைவர்கள் இருவரின் தேர்தல் பிரசாரத்திற்காக சிரான் பாசிக் கோடிக்கணக்கான பணத்தை வாரி இறைத்துள்ளார் என்ற தலைப்பில்தான் இன்றைய திவையின பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி வெளியாகி இருக்கின்றது. உப தலைப்புகளாக கருப்பு பணத்தை வெளுப்பாக்க கொழும்பு முழுவதும் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி பணத்தை செலவிட்டிருக்கின்றார். அதேபோல தெஹிவளை மற்றும் கல்கிசை கடற்பகுதிகளில் 5 சொகுசு ஹோட்டல்கள் அவரின் பெயரில் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. எதிர்க்கட்சியில் உள்ள 2 முக்கிய அரசியல்வாதிகளின் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக பெருந்தொகை பணத்தை செலவிட்டுள்ளதாக கைதாகி இப்பொழுது விளக்கமறியலில் உள்ள நாட்டின் முன்னணி போதைப்பொருள் கடத்தல்காரரான சிரான் பாசிக் என்பவர் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார் என்றும் அந்த செய்தி தொடர்கிறது. இவர் தமது கருப்பு பணத்தை மாற்றுவதற்காக பல்வேறு சொகுசு மாடி குடியிருப்புகளை அமைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தெஹிவளை வெள்ளவத்தை கடற்படை பகுதிகளில் அவருக்கு சொந்தமான 5 விருந்தகங்கள் இருப்பதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. இது தொடர்பான தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. அதேபோல திவேன பத்திரிகையின் மற்றொரு செய்தி, குடு சலிந்துவின் பண்டாரகம போதைப்பொருள் களஞ்சியத்தை சுற்றி வளைத்த எஸ்டிஎஃப் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது இன்றைய திவேன பத்திரிகையின் முதல் பக்கத்தில். அந்த செய்தி குறித்து விரிவாக கவனம் செலுத்தினால், பாணந்துர குடு சலிந்துவின் சொந்தமானது என கூறப்படும் பண்டாரகம மசுவில் பகுதியில் உள்ள வீட்டில் நடத்தி செல்லப்பட்ட களஞ்சிய சாலையை போலீஸ் விசேட அதிரடி படையினர் சுற்றி வளைத்திருக்கின்றார்கள். இதன்போது 20 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் 2 கடத்தல்காரர்கள் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று அந்த செய்தி தொடர்கிறது. அது தொடர்பான புகைப்படமும் இன்றைய திவையின பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல அண்மை காலங்களில் வடக்கின் படைப்பகுதியில் பயங்கரவாதிகளின் எல்டிடியினரின் முகாம் ஒன்று இயங்குவதான ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயத்தை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்திய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் இன்றைய திவையின பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றது. பழையில் பயங்கரவாத முகாம் உள்ளதாக செய்தியாளர் சந்திப்பு நடத்திய நபருக்கு விளக்கமறியல் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. பொய்யான தகவல்களை கூறியதாக நீதிமன்றத்தில் போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள் என்றும் அந்த செய்தி தொடர்கிறது. அதேபோல மற்றொரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. இந்தியாவின் மாடலிங்கும் நடிகையுமான ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய அவருடைய கணவரும்
அவருடைய மாமியார் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டிருப்பதான செய்தியாக அமைந்திருக்கின்றது. இந்திய மாடலும் நடிகையுமான டிவிஷா சர்மா உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அவரை தற்கொலைக்கு தூண்டினார்கள் என்று அவருடைய கணவன் மீதும் அவருடைய மாமியார் மீதும் இப்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த செய்தி தொடர்கிறது. அதேபோல இன்றைய திவ்யன பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். திவ்யன பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. அடுத்த செப்டம்பர் முதல் வாகன கட்டணங்களை செலுத்துவது ஆன்லைனில் மட்டுமே. டிஜிட்டல் அடையாள அட்டை இந்த ஆண்டு இறுதியில் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை என்பதுதான் இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கின்றது. அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்க கொள்கையின்படி பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் செப்டம்பர் மாதம் அனைத்து கொடுப்பனவுகளும் போக்குவரத்து தொடர்பான முறைகேடுகளுக்கான அனைத்து கொடுப்பனவுகளும் ஆன்லைன் முறையில் மாத்திரமே இடம்பெறும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இதற்கான பணிப்புரையை ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு வழங்கி இருக்கின்றார் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய தினமின பத்திரிகையில். இவைதான் இன்றைய தினம் நாளேடுகளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக காணப்படுகின்றன. நாளேடுகளில் இன்று நிகழ்ச்சியில் நாளைய தினமும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.